ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள் ராம். எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற புது வருடத்தில் எல்லாருக்கும் வாழ்வில் வளமும் செல்வம் மென்மேலும் பெருக என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் நம் டீமும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பாக ஊட்டிக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் இந்த சித்திரை நாள் கொண்டாடுறதுக்கு. இதுக்காக பார்த்தீங்கன்னா காலையிலே கிளம்பி நம்ம வீட்டிலேருந்து ஊட்டிக்கு கார் எடுத்துகிட்டு நானும் நம்ம டீமோட ரவி ஃபேமிலியும் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே வந்துட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலே இருக்கிற மினி மலேசியா, அதாவது ஹெலிக்கல் முருகன் கோயில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். மலேசியா முருகன் கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமோ அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 ஹைட்டு, இது வந்து 40 ஃபீட் ஹைட்டு. இந்த மலேசிய முருகன் கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மலையோட உச்சியில் தான் இருக்குது. நம்ம அதுக்கு தான் மெதுவாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெர்டிகலாக செங்குத்தாக ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த ரோடு. ஸோ ட்ரைவ் பண்ணி வர்றவங்க சேஃபாக ஸ்லோவாக ஸ்டெடியாக ட்ரைவ் பண்ணி வாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் எஸ்டேட்டோட யூட்டிலிட்டிஸ் மரங்களை நம்ம ரசிச்சுக்கிட்டே இந்த சின்ன ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி சுகம்தான். நம்ம அதில் தான் இப்போ வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி என்ட்ரன்ஸ் ஆனோடனே ரோஸ் கார்டன் இருக்குது, அங்கேருந்து வரலாம். இல்லை நீங்கள் இந்த பக்கம்ந்து வரும்போது கோயம்புத்தூர் வழியாக வரும்போது ஆவின் பூத் இருக்கும். அதை தாண்டி வந்தீங்கன்னா ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதை ஒட்டினா அப்படியே ஒரு ரோடு லெஃப்ட்டில் கட் ஆகும். ஸோ அந்த ரோட்டில் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். பார்க்கிங்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்பேசஸான பார்க்கிங் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டாப்பில் தான் வந்திருக்கோம். இன்னும் இந்த கோயில் வந்து மேலே நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு படியேறி மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கோயிலை பற்றின வீடியோஸ் நம்ம தெளிவாக ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் மறக்காமல். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வியூவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும், எந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நம்ம வந்து இந்த கோயிலுக்கு தரிசனம் வந்திருக்கோம். இந்த சித்திரை திருநாள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரோக்ராமாக வந்து இந்த முருகன் தரிசனத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமாக இன்றைக்கி வந்து ஃபுல் டே நம்ம வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் இருக்க போகிறோம். அதை பற்றினா ஒரு விளாக் தான் இன்றைக்கி வந்து நம்ம சின்ன ஒரு வீடியோவாக கண்டென்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோவிலோட மெயின் கடவுள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். ஸோ முருகப்பெருமான் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு அலங்கார கோலத்தில் நமக்கு வந்து இங்கே வந்து காட்சி அளிப்பாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் சைடில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். 40 ஃபீட் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினி மலேசியன் கூட சொல்லலாம். 40 ஃபீட் ஹைட்டில் இருக்கிற இந்த ஒரு முருகன் சிலை தான் வந்து இந்த கோயிலோட ஒரு ஹைலைட் கூட சொல்லலாம். இந்த கோயிலோட கரெக்ட் நேம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் முருகன் டெம்பிள். ஹெலிக்கல்ங்கிறது இந்த ஏரியாவோட நேம். அதாவது நீலகிரிக்கு உள்ளே ஊட்டிக்குள்ளே என்ட்ரானோடனே நீங்கள் யார்கிட்ட கட்டலாம் சொல்லுவாங்க, ஹெலிக்கல் முருகன் டெம்பிள் எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஊட்டிக்கு விசிட் பண்ணும்போது மறக்காமல் இந்த ஒரு லொக்கேஷன் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடங்களில் இது ஒரு முக்கியமான இடங்களும் உண்டு. இந்த சிலைக்கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். கோயிலோட இதுவும் அழகையும் நம்ம இந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து அழகாக ஃபுல்லாகவே வியூ பண்ணி பார்க்கலாம். ஊட்டியோட மேக்ஸிமம் வியூ வந்து இந்த கோயிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இந்த கோயிலை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நமக்கு வந்து ஊட்டியில் இன்னொரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெம்பிளான சிவன் டெம்பிள், அதாவது காந்தல்னு சொல்லுவாங்க. காந்தல்ங்கிறது ஊட்டி போட் ஹவுஸ் தாண்டி உள்ள இருக்கிற ஒரு லொக்கேஷன். ஸோ அங்கே இருக்கிற ஒரு துளசி மாடம் காசி விஸ்வநாதர் கோயில் தான். ஸோ அங்கே வந்து அடுத்த ப்ரோக்ராம் நாங்கள் வந்து அங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊட்டி போட் ஹவுஸ் ரோட்டில் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி ஊட்டி போட் ஹவுஸ் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அந்த ரோட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா தண்டர் வேல்டுன்னு சொல்லுவாங்க. தண்டர் வேல்டுங்கிறது நமக்கு வந்து கீழே இருக்கிற பிளாக் தண்டரோட ஒரு பிரான்ச்சுன்னு கூட சொல்லலாம். இது அந்தளவுக்கு வாட்டர் கேம்ஸ்லாம் கிடையாது, பட் வந்து அட்வென்ச்சர்ஸ் நிறைய இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 600 சம்திங் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு 400 சம்திங் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணி போட் ஹவுஸ் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். மார்னிங்கே பார்த்திங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு ரஷ் நமக்கு வந்து ஜாஸ்தி ஆகலை. டிராஃபிக் வந்து நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோலாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா ஊட்டியோட பொறுத்த வரைக்கும் சீசன் வந்தது. ஸோ ஏப்ரல் மே வந்து எப்போதுமே ஊட்டி வந்து ஹெவி க்ரௌடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு வந்து இந்த கோயிலில் வந்து ரீச் ஆகிட்டோம். அதாவது காந்தல் துளசி மாடம் கோயில். இங்கேயும் வந்து நம்ம இப்போ வந்து தரிசனம் பண்ண வந்திருக்கோம். ஏன்னா காலையிலே வந்தோடனே பார்த்திங்கன்னா மார்னிங்கே கொஞ்சம் கோயிலில் வந்து ரஷ் கம்மியாக இருக்கும், நமக்கு வந்து டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது. இப்போவே பார்த்திங்கன்னா கார்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கிங் நிறைய ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தலக்குந்தான ஒரு இடம் தாண்டி அங்கே வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா முத்தநாடுன்னு ஒரு இடம் இருக்குது. முத்தநாடு பார்த்திங்கன்னா தோடர்கள் வாழக்கூடிய ஒரு
ஏரியான்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபேமிலி மட்டும் தான் அங்கே இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம தோடாஸை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதை பற்றி லிங்க் நான் கொடுக்குறேன், கமெண்ட்ஸ் பாக்ஸில் பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தோடாக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாகும். ஸோ இது அவங்களோட கோவில். நம்ம வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு ட்ரை பண்ணணும், புது லொக்கேஷன் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த லொக்கேஷன் வந்து வந்திருக்கோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவும் நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லஞ்ச் முடித்தோம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் ஃபிங்கர் ஃபோர்ஸ்ங்கிற இடத்துல எம்மி ரெஸ்டாரண்ட் புதுசாக ட்ரை பண்ணோம். ஸோ நல்லாயிருக்கு. என்னோடய பெஸ்ட் ஒப்பீனியன் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். க்ரௌட் ஃப்ரீயாக இருக்குது, பார்க்கிங் ஃப்ரீ, பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே ரெஸ்டாரண்ட் முடிச்சுட்டு லஞ்சை முடிச்சுட்டு ஸோ ஆஃப்டர்நூன் நம்ம டைம் இருக்குது, ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சதுனால தலை அஜித்தோட மூவி போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 தேட்டர் தான். ஒன்று வந்து ப்ரைவேட் தேட்டர், ஒன்று வந்து கவர்மெண்ட் அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற அசம்பிளி ரூம்ஸுங்கிற கவர்மெண்ட் தேட்டருக்கு தான் நம்ம வந்து ஃபிலிம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பை வந்து இந்த ஃபிலிமோட தான் எண்ட் ஆஃப் டே கொண்டாட போகிறோம். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல் எதுவும் வேணும், டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற எஃபெக்ட் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் ராம்.